கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கு ஆதியாகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14 முதல் 20 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிராம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடதுபுறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். அவன் கெதர்லாகோமோரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுத்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய பிரசங்கம் அப்பமும் திராட்சரசமும் ஆசீர்வாதங்களும் தசமபாகம். என்னையா அதுக்கு லிங்க் இருக்கு, என்ன சம்பந்தம் இருக்கு, அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, நமக்கு இந்த ஸ்டோரி, இந்த பின்னணி என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். லோத்து சோதோம்ல இருந்தான். அப்ப சோதோமின் ராஜாவுக்கு விரோதமாக ராஜாக்கள் வந்த பொழுது சோதோமின் ராஜா முறியடிக்கப்பட்டான், தோற்று போனா. அப்போ பொதுவா தோற்று போன தேசத்துல இருக்கிற ஆடு மாடு மனுஷர் எல்லாத்தையும் ஜெயித்த ராஜாக்கள் கொள்ளை பொருளாக கொண்டு போயிடுவாங்க. அப்ப அதுல இருந்த மனிதர்கள் அடிமைகளாக அந்த அந்நிய ராஜாவினுடைய தேசத்துக்கு கொண்டு போகப்படுவார்கள். இவ்விதமாக இவர்கள் அடிமைகளாக அவர்களை கொண்டு போகிறார்கள். அப்படி கொண்டு போகும் பொழுது ஆபிரகாம் அதை குறித்து கேள்விப்படுகிறான். ஏன்னா ஆபிரகாமுடைய கண்ணு எப்ப பார்த்தாலும் இந்த சோதோமின் மேல ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கு. காரணம் என்ன? அங்கே அவன் சகோதரனுடைய மகன், கிட்டத்தட்ட ஆபிரகாமுக்கு மகன் முறை வேண்டும். இப்ப ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்ல. அப்ப ஆபிரகாம் மகன்னு சொல்லணும்னா யாரத்தான் சொல்லணும்? லோத்துவத்தான் சொல்லணும். அப்ப மகன் முறை, அண்ணன் சகோதரனுடைய மகன் அவன் அங்கு இருக்கிறான். அப்ப இவன் அடிக்கடி சோதோமை கவனித்துக் கொண்டே இருக்கிறான். சோதோமை தேவதூதர்கள் அழிக்க வந்த பொழுது கூட ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான்? பரிந்து பேசுகிறான். ஒரு நீதிமான் 100 நீதிமான்ல ஆரம்பிக்கிறான். 50, 20, 10, 5ன்னு இப்படி பேரம் பேசுற மாதிரி குறைச்சுக்கிட்டே வர்றான். கர்த்தர் சொன்னாரு, ஒரு நீதிமான் இருந்தால் நான் சோதோமை என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன். அப்போ இந்த லோத்துவை கொள்ளையாக அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் என்கிறதை ஆபிரகாம் அறிந்த பொழுது என்ன நடந்தது? லோத்துவை கொள்ளை கொண்டு போய்விட்டார்கள் என்று அறிந்த பொழுது ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில வேலைக்காரர்களாயிருந்து தன்னால் பயிற்றுவிக்கப்பட்ட 300 பேரை கூட்டிக் கொண்டு பட்டயத்தை எடுத்துக்கிட்டு போறான். 5 ராஜாக்கள் ஒன்னும் செய்ய முடியாத ஒரு இடத்துல இவன் தனி ஒரு மனிதனாய் வெறும் 300 பேரை கூட்டிக்கிட்டு பட்டயத்தோடு புறப்பட்டு போகிறான். புறப்பட்டு போய் அவர்களை முறியடித்து லோத்துவையும் அவர்கள் கொள்ளையிட்ட பொருட்களை, ஆடு மாடுகளை, மனுஷர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வருகிறார். அப்படி திருப்பிட்டு வரும் பொழுது சோதோமின் ராஜா சொல்றான், நீ என்ன செய்ய, ஆடு மாடு கொள்ளையெல்லாம் நீ எடுத்துக்கோ, மனுஷரை மட்டும் எனக்கு திருப்பி கொடுத்துரு. அப்ப ஆபிரகாம் சொல்றான், சோதோமின் ராஜா ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு ஒரு செருப்போட வார கூட
நான் எடுத்துக்க மாட்டேன். ஒரு சரட்டைய கூட நான் எடுக்க மாட்டேன். ஒரு சரட்டை கூட நான் எடுக்க மாட்டேன். ஒரு சணலை கூட நான் தொட மாட்டேன். எனக்கு தேவையில்லை. என்னை ஆசிர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை ஆசிர்வதிப்பார் என்று எல்லாத்தையும் கொடுத்துட்டான். அப்படி கொடுத்துட்டு இப்போ ஆபிரகாமை ஆசிர்வதிக்கும்படிக்கு மெல்கிசேதேக்கு, அங்கு சாலேமின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு இன்றைக்கு எல்லா வேத பண்டிதர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவன் இன்றைக்கு எருசலேம் என்று அழைக்கப்பட்ட நகரம் பழைய காலத்துல சாலேம் என்று அழைக்கப்பட்டது. அதனுடைய ராஜா அவன் ஒரு புறஜாதி, அவன் அது எமோரியருடைய பட்டணம். அப்ப ஒரு எமோரியருடைய ராஜா அவன் அவர்களை ஆசீர்வதிக்க வந்தான். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க வந்தான். முதல்ல ஒரு புறஜாதி ராஜா கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனை ஆசீர்வதிக்க வந்தான் என்று ஒரு கூட்டம் வாதிடுகிறது. இன்னொரு கூட்டம் வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வேற யாரும் அல்ல, நோவாவின் 3 குமாரர்களில் ஒருவன் தான் இவன். நோவாவுடைய குமாரர்கள் சேம், காம், யாப்பேத். ஆகவே இது சேமாக இருக்க வேண்டும். ஏன்னா ஆபிரகாமின் நாட்களில் சேம் உயிரோடு இருக்கிறான். ஆகவே அவன் தான் ஆபிரகாமை ஆசீர்வதித்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். சரி, இப்ப அந்த டிஸ்கஷனுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பிரியமானவர்களே, நான் 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த சப்ஜெக்டை டச் பண்ணப்ப மெல்கிசேதேக்கு பரிசுத்த ஆவியானவர் என்கிறதை வேதத்தின் ஆதாரத்தோடு நான் எடுத்து வைத்தேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த மெல்கிசேதேக்கை நீங்க ஆதியாகமம் 14 படிக்க முடியாது. எங்க படிக்கணும்? எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த மெல்கிசேதேக்கு யார் என்கிறதை தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அப்போ 7ஆம் அதிகாரத்துல இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும், அவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் அர்த்தமாம். யார் எழுதுறது? பரிசுத்த ஆவியானவர். ஓகேயா? சோ இதுல 2 விஷயம் நீங்க கவனிக்கணும். ஒன்று சமாதானம், இன்னொன்று நீதி. இது 2 யாருகிட்ட இருக்கு? தேவன் ஒருவரிடத்துல மட்டும்தான் இருக்கு. மனுஷங்கிட்ட நீங்க நீதியையும் பெற முடியாது, சமாதானத்தையும் பெற முடியாது. மனுஷர் கொடுக்கிற சமாதானம், உலகம் கொடுக்கிற சமாதானம் தற்காலிகமானது. அதனாலதான் இயேசு சொல்கிறாரு, என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் என்ன செய்யல, கொடுக்கல. So the author of righteousness, the author of peace is God himself, not any human being. அதனால பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, சாலேம்னா பட்டணம்னு அர்த்தம் இல்ல, அதுக்கு எருசலேம்ங்கிற பேரு எப்போ வந்துச்சு தெரியுமா? தாவீது அந்த பட்டணத்தை பிடிச்சு எடுத்த பிறகுதான். அதற்கு முன்னாடி அதற்கு சாலேம்ங்கிற பேரும் இல்லை, எருசலேம்ங்கிற பேரும் கிடையாது. பிரியமானவர்களே, அது ஒரு எபூசியருடைய பட்டணம். ஆகவே பிரியமானவர்களே, அப்போ இந்த மெல்கிசேதேக்கு வாசிங்க 7ஆம் அதிகாரத்துல, இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும், இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். என்ன ஒரு புத்திசாலித்தனம் இந்த வேத அறிஞர்களுக்கு! பிரஜாதி ராஜா உன்னதமான தேவனுடைய ஆசாரியன் இல்ல. ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். ஆசீர்வதிக்கிறது யாருக்கு மட்டும் உரியது? வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் ஒருவருக்கு மட்டும்தான். நீங்க பைபிள் ஃபுல்லா பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை, அதுவும் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் ஆசீர்வதிக்க. நீங்க என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல கடைசி 3 வசனத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருந்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் உன்மேல் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர், தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருக்க கடவர், கிருபையா இருக்க கடவர், தம்முடைய முகத்தை மேல் பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டிட கடவர் என்பது. சமாதானம் யார் தான் கொடுக்க முடியும்?
கர்த்தர் தான் என்று. விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அவ்வளவுதான். ஆசாரியனை ஆசீர்வதிக்க முடியாது. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வாதம் வர்றதுக்காக அவங்க கிரியை செய்ய கடவர்கள். தொடர்ந்து வாசி. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதிக்கிறது யாருக்கு மட்டும்? யாருக்கு மட்டும்? நம்மை ஆசீர்வதிக்கிறது யார்? நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு. நானே உங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் எங்கிருந்து தான் வரணும்? பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து தான் ஆசீர்வாதம் வர முடியும். அதனால பிரியமானவர்களே, ஆபிரகாம ஒரு மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. புத்தியீனமான என்ன விளக்கங்களை இன்றைக்கு வேத அறிஞர்கள் என்று சொல்லுகிறவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சேம் ஆசீர்வதிச்சான், நோவா ஆசீர்வதிச்சான், பிரஜாதி ராஜா ஆபிரகாம ஆசீர்வதிக்கிறேன்னு முத சொன்னது யாருங்க? 12ஆம் அதிகாரம். இதை நீங்க ஃபுல்லா இப்ப பண்ணிக்கு தியானிப்போம், அப்பதான் புரியும். 12. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதிக்கிறது? தேவன். ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னது யாரு? தேவன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். யார் தான் நம்ம பேரை பெருமைப்படுத்த முடியும்? நம்மளை நாமளே பெருமைப்படுத்திக்க முடியாது. அது தற்பெருமை. தெய்வம் தான் நம்முடைய பேரை உயர்த்த முடியும். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? நீ நல்லா இருக்கணும்னு சொல்றவங்க, அவ்வளவுதான். ஆனா அவன் சொல்றனால நம்ம நல்லா இருக்க போறது இல்ல. நம்ம நல்லா இருக்கிறதும் நாசமா போறதும் தேவனுடைய கரத்துலதான் இருக்கு. நம்ம எந்த மனுஷனும் ஆசீர்வதிக்க முடியாது. ஆபிரகாமுடைய நன்மையை கருதுகிறவர்களையும் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இந்த இடத்துல ஃபியூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தை சொல்றாரு. நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை படுத்துகிறேன்னு சொல்லல, படுத்துவேன். ஃபியூச்சர், வருங்காலத்துல உன் பேரை பெருமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். சரி, மெல்கிசேதேக்கு வருவான் 7ஆம் அதிகாரத்துல. இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு, இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும் அர்த்தம் என்ன? The king of righteousness, நீதியின் ராஜா என்றும். பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். ஒரு பட்டணத்தோட ராஜா அல்ல, சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இதற்கு இந்த வேத ஆசிரியர்கள் கொடுக்கிற விளக்கம் என்ன தெரியுமா? அப்பா அம்மா டீட்டெயிலு கிடைக்கல. எழுதுனது யாரு? பரிசுத்தாவியானவர். பாவம், அவருக்கே தெரியாம போச்சு போல இருக்கு. அவருக்கே தெரியாம போயிடுச்சா? என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான விளக்கம் இது. ஒருத்தர் சொல்றாரு, அந்த அவரோட ஜீனியாலஜி கிடைக்கலங்க, அவ்வளவுதான். அப்போ வேதத்தை எழுதினது யாரு? அவங்களுடைய ஆர்குமெண்ட் படி மனுஷர் இல்ல. வேதத்தை எழுதினது பரிசுத்த மனுஷரை கொண்டு பரிசுத்தாவியானவர் எழுதுகிறார். So when God says தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லைன்னா இல்ல, அவ்வளவுதான். இவன் நாட்களின் துவக்கமும், அது மட்டும் இல்ல, அதை இன்னும் உறுதிப்படுத்துறதுக்கு அடுத்த லைன்ல சொல்றாரு, இவனுக்கு நாட்களின் ஆயுசோட துவக்கமும் இல்ல, ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல். இவனோட உடனே அது ஒரு நேத்து நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு மேலை நாட்டுல. என்ன அர்த்தம்னா, இது எழுதும் போது அவன் சாகலியாம். மெல்கிசேதேக்கு சாகல, அதான் அர்த்தம். இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனமா விளக்கம் கொடுக்கிறவன் வேத ஆசிரியர்னா எனக்கு அதை எப்படி பார்க்கறதுன்னு தெரியலங்க. இவனுக்கு நாட்களின் துவக்கமும் இல்லை, ஜீவனின் முடிவும் இல்லாதவன், தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய், he is like unto the son of God, தேவகுமாரனுக்கு ஒப்பானவன். ஆனா தேவகுமாரனோ
அல்ல. ஏன்னா மூணாவது ஒரு கூட்டம் வேத பண்டிதர்கள் இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். ஆனா he is not the son of God, he is like unto the son of God. மொழி நடை தெரியாமல் பிதற்றிக் கொண்டிருக்கிற பலரும் தங்களை வேத பண்டிதர்களாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ரைட். என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். He is an eternal priest forever and ever. இந்த வார்த்தை யாருக்கு மட்டும் சொந்தம்? இட்டர்னல், எவர் அண்ட் எவர்னா வேற யாரும் இட்டர்னல் கிடையாது. என்றென்றைக்கு இருக்கிற அனுபவம் தெய்வம் ஒருவருக்கு மட்டும்தான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். How great! ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறாரு. நாட்களின் துவக்கம் இல்ல, ஜீவனின் முடிவு இல்ல, நித்தியமான ஆசாரியனாயிருக்கிறான். பைபிளே சொல்லுது இவன் எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான். அடுத்தது நீங்க எபிரேயர் நிருபத்தை படிச்சீங்கன்னா, பெரியவன் சிறியவனாலே ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் தெய்வம் தம்மை விட பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினால் தம் பேரிலேயே அவர் என்ன செஞ்சாரா? ஆணையிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆணையினால் ஆசீர்வதிக்கிறார். இந்த எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தை படிக்கணும்னா கொஞ்சம் ஜுடிஷியல் நாலேஜ் வேணுங்க. அது என்ன ஜுடிஷியல் நாலேஜ்? இந்த கோர்ட்ல பயன்படுத்தக்கூடிய சட்டத்தினுடைய சில அறிவு இல்லாமல் எபிரேயர் 5ஐயும் எபிரேயர் 7ஐயும் ஒருத்தன் படிச்சான்னா அவனுக்கு ஒரு சுக்கும் புரியாது, ஒன்னும் புரியாது. So we need இது பரலோக கோர்ட்ல நடக்கிற ஒரு சம்பவம். முதல்ல நம்ம சங்கீதத்துல பார்க்கும்போது பார்த்தோம், 110ஆம் சங்கீதத்துல நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியர். எங்க இது பரலோகத்துல நடக்குது. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நீர் என்றென்றைக்கும் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி. ஆரோன்ய முறைமைக்கு முன்னாடியே நித்தியத்துல மெல்கிசேதேக்கின் முறைமை உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஏன்னா ஆரோன்ய முறைமைங்கிறது பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆனால் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான ஒரு ஆசாரியத்துவம் புதிய ஏற்பாட்டு சபைக்காக கொடுக்கப்பட்டது. அந்த ஆசாரியத்துவத்தில்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து ஊழியம் செய்தார். இப்பொழுது பிதாவின் வலது வாரிசத்தில் அவர் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ஆத்தர் எழுதியிருக்கிறாரு, யாசேர் புத்தகத்துல இருக்கு, ஜூடித் புத்தகத்துல இருக்கு, இந்த புத்தகத்துல மெல்கிசேதேக்கை பத்தி எழுதியிருக்கு. நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, 66 புத்தகத்துல இல்லாத வேற ஒரு புத்தகம் எனக்கு தேவையே? எது சத்திய வேத புத்தகம்? எதுங்க? எல்லாம் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி எல்லாம் திருன்னு முழிக்கிறத பாருங்க. வேதம் மட்டும்தான். இந்த 66 புத்தகத்துக்கு வெளியில எந்த புத்தகம் என்ன சொல்லுது, யார் என்ன எழுதியிருக்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்ல. பரலோகத்தை குறிச்சும் பூலோகத்தை குறிச்சும் அந்த சராசரங்களை சிருஷ்டித்த தெய்வம் கொடுத்தது நம்முடைய கையில இருக்கிற 66 புத்தகம் மட்டுமே. தொங்கும் மூஞ்சி ஒரு வாயில இருந்து ஒரு சத்தமா இருக்கா, என்னத்தையோ சொல்லியா, சீக்கிரம் முடியா, பசிக்குது, அப்படி உட்கார்ந்து இருக்கு. பிரியமானவர்களே, சரி, இந்த மெல்கிசேதேக்கு எவ்வளவு பெரியவனாயிருக்கிறான். சிறியவன் பெரியவனால் ஆசீர்வதிக்கப்படணும். இன்னைக்கு ஆபிரகாமை விட அபிமெலேக்கும் மற்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீர் எங்களுக்குள்ளே மகா பிரபுவாய் இருக்கிறீர். உலகத்துல அங்க இருக்க ராஜா எல்லாம் ஆபிரகாம என்னன்னு சொல்றான், நீர் எங்களுக்குள்ள பெரிய ஆளு, நீர் பெரிய பிரபுவாய் இருக்கிறீங்கிறான். அப்புறம் எப்படி ஆபிரகாம் ஒருத்தன் உலகத்துல இருந்து வந்து ஆசீர்வதிக்க முடியும்? சரி, அடுத்தது இப்போ பிரியமானவர்களே, இந்த மெல்கிசேதேக்கு ஆபிரகாமை ஆசீர்வதிக்கும் பொழுது கையில 2 காரியம் கொண்டுட்டு வர்றான். ஒன்று அப்பமும், இனி ஒன்று திராட்சரசம். நான் வேறு விதத்தில் இதை சொல்லணும்னா, மெல்கிசேதேக்கு புதிய ஏற்பாட்டை கொண்டு வந்து கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் கையில புதிய ஏற்பாடு வளர்ற ஆபிரகாம் கையில போய் புதிய ஏற்பாடா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
அவன் புதிய ஏற்பாடுங்கிற வார்த்தை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, இந்த மெல்கிசேதேக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு கொண்டு வந்தது தூப கலசம் அல்ல, வேற எதுவும் அல்ல. அவன் கொண்டு வந்தது அப்பமும் திராட்சரசமும். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் புதிய ஏற்பாட்டில் அல்லாமல் நீங்க பழைய ஏற்பாட்டிலையும் பார்க்கலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் அப்பம் இருக்கு, திராட்சரசம் இருக்கு. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே அப்பமும் திராட்சரசமும் யாரு கொண்டு வந்தது? மெல்கிசேதேக். மறுபடியும் அது எங்க கண்டினியூ ஆகுது? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள சமூகத்தை அப்பம் அடக்கி வைக்கிற மேஜையில அப்பமும் இருக்கு, திராட்சரசமும் இருக்கு. மறுபடியும் புதிய ஏற்பாட்டிலையும் அப்பமும் திராட்சரசம். இப்ப நல்லா கவனிங்க. மெல்கிசேதேக்கு கொண்டு வந்து எந்திரி. இப்ப மெல்கிசேதேக் இருக்கிறான், இல்ல இப்ப இது ஆபிரகாம், நீ எந்திரி. இது முதல்ல இங்க வா, நீ இங்க வா. ஆபிரகாம் கையில என்னத்தை கொண்டு வந்து கொடுக்கிறான்? அப்பத்தையும் திராட்சரசத்தையும். ஆபிரகாம் வாங்கிட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். இதோட அப்பமும் திராட்சரசமும் இல்லாம போயிடுச்சா? இல்ல. இங்கிட்டு திரும்பி இல்ல. இப்போ ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் அப்பமும் திராட்சரசமும் பரிசுத்த ஸ்தலத்துல கொடுக்கப்படுது. ஆனா இந்த அப்பமும் திராட்சரசமும் இப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வேலை செய்யற லேவியன். ஆனா இந்த லேவியனுக்கு அப்பமும் திராட்சரசமும் சொல்லுங்க கொடுக்கப்படல. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போறது யாரு? ஆசாரியன். அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? அப்பமும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கே சம்பந்தம் இல்லாத ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும். ஆனா லேவியனுக்கு அப்பமும் திராட்சரசமும். இப்போ மூணாவது அப்பமும் திராட்சரசம் வருது. இது யாருன்னா புதிய ஏற்பாட்டு சபைக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வரப்படுகிறது. இப்ப வாசிங்க யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம். வாசிங்க. சாரி 6:54, 6:54. என் மாம்சத்தை புசித்து, நல்ல கவனிங்க, ஆபிரகாமுக்கு அப்பமும் திராட்சரசமும். என் மாம்சத்தை புசித்து, வெயிட் பண்ணுங்க, ஆசாரியர்களுக்கு அப்பமும் திராட்சரசமும். திரும்ப என் மாம்சத்தை புசித்து, புதிய ஏற்பாட்டுக்கு மாம்சத்தை புசித்து, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு, என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இவங்களுக்கு ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் அப்பமும் திராட்சரசம். ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் அப்பமும் திராட்சரசம். ஆனா புதிய ஏற்பாட்டு சபைக்கு என் மாம்சமும் என் ரத்தமும் அதே அப்பமும் திராட்சரசம் தான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 11:23 படிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். சபைக்கு கொடுக்கிறாரு, நீ வாங்கி புசி. இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. பாத்திரம்ங்கிறது என்னது? திராட்சரசம் இருக்கிற பாத்திரம். இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் இதை பானம் பண்ணுங்கள். யோவான்ல சொல்றாரு, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. எங்க இது ஸ்டார்ட் ஆகுது? ஆபிரகாம் கிட்ட. அடுத்து எங்க வருது? ஆரோன்டையோ அவன் குமாரர்கிட்டையும். அடுத்து இப்ப யாருகிட்ட இருக்கு? சபை கிட்ட இருக்கு. ஆபிரகாம்ல ஆரம்பிச்சு ஆரோன் குமாரரிடத்துல வந்து இப்ப மொத்தமா யார் கையில கொடுத்துட்டாரு? சபை கையில. அதனாலதான் நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இப்ப புதிய ஏற்பாட்டு சபைக்கு கர்த்தர் அதை கொடுத்துட்டார். போய் உட்காரு. பிரியமானவர்களே, இப்ப இதுல என்ன ஒரு கனெக்ஷன்? முதல்ல ஆபிரகாம், அங்கே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒரே ஒரு முறைதான் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுக்கப்பட்டுச்சு, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அடுத்தது ஆரோனும்
அவன் குமாரரும் அவங்க உயிரோடு இருந்து ஊழியம் செய்கிற காலம் எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்துல ஒவ்வொரு ஓய்வு நாளும் இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அப்பத்தை புசித்து திராட்சரசத்தை பானம் பண்ணி அவர்கள் தேவ சமூகத்துல சாகாதபடிக்கு ஜீவனோடு இருக்கணும். அதனாலதான் அவருக்கு அது பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. மூணாவது, இப்ப புதிய ஏற்பாட்டு சபை. இந்த சபைக்கு கர்த்தர் என்னத்தை கொடுக்கிறாரு? அப்பத்தையும். அது வெறும் அப்பம் அல்ல, அதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. இந்த அப்பம் மெய்யாகவே என்னுடைய போஜனம், என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, நீங்கள் வாங்கி இதை புசியுங்கள். அடுத்து அவர் பாத்திரத்தை எடுத்து, திராட்சரசம், இது உங்களுக்காக சிந்தப்படும் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இப்ப ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல ஆபிரகாம பார்த்துதான் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பு. ஆனா ஃபியூச்சர்ல, இப்ப இல்ல, ஆசீர்வதிப்பேன் ஆசீர்வதிப்பேன்னு தெய்வம் சொல்லிட்டு 12ஆம் அதிகாரம் சொல்லிட்டு, ஆசீர்வாதம் எத்தனை அதிகாரத்துல வருது? 14ஆம் அதிகாரத்துல ஆசீர்வாதம் வருது. ஆசீர்வாதத்தை கொண்டுட்டு வர்றது யாரு? மெல்கிசேதேக். இவன் மனுஷனா? சொல்லுங்க. இவன் பிரஜாதி ராஜாவா? இல்ல இவனோட நோவாவுடைய மூத்த மகனாகிய சேமா? இல்ல. ஏன்னா பெரியவன் சிறியவனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, மனுஷன் எவனுமே பெரியவன் கிடையாது. ஏன்னா எல்லாரும் மரணத்திற்கு கீழே தான் இருக்கிறாங்க. மரணத்துக்கு மேல ஒருத்தன் கூட இல்ல. ஆதாமுடைய பாவத்தினால நோவாவும் மரணத்துக்கு கீழே தான். என்ன பாஸ்டர் அப்படின்னா ஜலப்பிரளயத்தில் அழிந்திருக்கலாம்? அது நியாய தீர்ப்பு. அவன் தேவனுக்கு பயந்து தேவனோடு நடந்தபடியினால் தெய்வம் அவனை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கல. ஆனாலும் நோவாவும் எதுக்கு கீழதான்? மரணத்துக்கு கீழதான். ஏன்னா நோவாவும் இன்னும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க படவில்லை. பிரியமானவர்களே, சரி, இப்போ அப்பமும் திராட்சரசமும். இப்ப நீங்க ஆபிரகாமுடைய சில பின்னணியை புரிஞ்சு கொள்ளணும். அதாவது இன்னைக்கு பிரசங்கங்கிற பேர்ல சும்மா இதை வாயில வந்து அதை சொல்லிட்டு போறதுனால சபைக்கும் வேதத்தினுடைய ரகசியங்களும் ஆழங்களும் தெரிகிறது இல்லை. பிரியமானவர்களே, இப்போ ஆபிரகாமுடைய ஜீவியத்தை நீங்க பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியத்தை பார்க்கலாம். எழுதிக்கங்க, அப்புறம் நான் கேட்பேன், சொல்லலைன்னா மண்டையில அடிப்பேன். நம்பர் 1, ஆபிரகாம், நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன். ஆபிரகாம் he recovered the son. அதாவது தொலைந்து போன ஒரு குமாரனை ஆபிரகாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். யார் அது? லோத்து. லோத்து. அதுதான் இங்க சப்ஜெக்ட் ஆரம்பமே. அதுதான். இழந்த குமாரனை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். நம்பர் 1. நம்பர் 2, ஒரு குமாரனை அல்லது வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளியை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான். அது யாரு? ஈசாக். So he received the promised son. முதல்ல he recovered the lost son. இழந்த குமாரனை அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். நம்பர் 2, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு குமாரனை, he received the promised son. அது ஈசாக். நம்பர் 3, ஒரு குமாரனை அவன் பலியாக ஒப்பு கொடுத்தான். அதுவும் யாருதான்? ஈசாக். இப்ப இது 3லையும் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கலாம். என்னது? குமாரன். He recovered the lost son. He received the promised son. He sacrificed the only son. வசனம் கொஞ்சம் கவனிக்கணும். தூங்குனீங்கன்னா ஒரு வசனமும் புரியாது. பிரியமானவர்களே, ஒரு இழந்த குமாரனை திரும்ப பெற்றுக்கொண்டான். வாக்குத்தத்தத்தின் குமாரனை அவன் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். தன் ஒரே பேரான குமாரனை பலியாக ஒப்பு கொடுத்தான். இதெல்லாம் என்னத்தை பத்தி பேசுது? குமாரன். யார் அந்த குமாரன்? இந்த குமாரன் யாருக்கு நிழல்?
இயேசு கிறிஸ்துவுக்கு நிழல். பிரியமானவர்களே, ஆபிரகாமை சும்மா தெய்வம் தெரிந்து கொள்ளல. அங்க பிதாவாகிய தேவனுக்கு நிழலாக ஆபிரகாமை, குமாரனுக்கு நிழலாக ஒரு குமாரனையும் கர்த்தர் கொடுத்து அதன் மூலமாய் வரப்போகிற இன்னும் 1500 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்கிறதை தேவன் மறைபொருளாக ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆபிரகாமை தெய்வம் தெரிந்தெடுத்ததுடைய நோக்கம் என்ன? கர்த்தராகிய மத்தேயு 1:1 இப்ப வாசிங்க. மத்தேயு 1:1 சீக்கிரம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. நல்ல கவனிங்க. இயேசுவுக்கு வம்ச வரலாறு எங்க இருந்து தொடங்குது? ஆதாம்ல இருந்து இல்ல, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. தெய்வம் ஆபிரகாமை வேறு பிரித்தது ஒரு குமாரன் நிமித்தமாக. தெய்வம் ஆபிரகாமை தேசத்தை விட சொன்னது ஒரு குமாரன் நிமித்தமாக. தெய்வம் ஆபிரகாமை பல சோதனைகளுக்குள்ள கொண்டு போனது ஒரு குமாரன் நிமித்தமாக. தெய்வம் ஆபிரகாமை யுத்தத்துக்கு அனுப்பினது ஒரு குமாரன் நிமித்தமாக. நல்லா கவனிச்சு பாருங்களேன். லோத்துவ கொண்டுட்டு போனவங்க சோதோம் ராஜாவுக்கு சத்ருவா, ஆபிரகாமுக்கு சத்ருவா? பிரச்சனை ஏற்கனவே லோத்துக்கு ஆபிரகாமுக்கு வந்துருச்சு. அவன் என்ன சொல்லிட்டான்? எப்பா சாமி, நம்ம 2 பேரும் சகோதரர். நீ வலது பக்கம் போனீங்கன்னா இடது பக்கம் போறேன், நீ இடது பக்கம் போனா நான் வலது பக்கம் போறேன். தெய்வம் என்ன மட்டும்தான் அழைச்சாரு. தகப்பன் வீட்டை விட்டுட்டு என்னமோ தெரியல உன்னையும் நான் கூட்டிட்டு, நீ தாய் தகப்பன் இல்லாதவன், தகப்பன் இல்லாதவன், நான் உன்னையும் கூட்டிட்டு வந்துட்டேன், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நீ ஓ வழியில போ என்று சொல்கிறார். இப்ப இந்த இடத்துல நாம் இருந்திருந்தா என்ன நினைச்சிருப்போம்? என் ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு இருந்த ஒரே போட்டி அவனும் தொலைஞ்சான். இல்லங்க, இல்ல, கர்த்தர் ஆபிரகாமை மட்டும்தான் அழைச்சாரு. ஆனா அவன் தன் சகோதரனுடைய மகனையும் கூட தான் செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்னா ஆபிரகாம் was the caretaker for Lot. எப்படி எஸ்தருக்கு மொர்தெகாய் ஒரு கேர்டேக்கரா இருந்தானோ, அதுபோல தகப்பனை இழந்த லோத்துவுக்கு ஆபிரகாம் பொறுப்பானவனாயிருந்தான். பிரியமானவர்களே, அதனால வேற வழி இல்ல, அவன் தனியா விட்டுட்டு வர முடியாது. தகப்பன் இல்லை என்றால் தகப்பனுடைய ஸ்தானத்துல ஒரு யூதன், ஒரு பழைய ஏற்பாட்டுல நாட்களில அதற்கு ஒரு மனிதன் இருந்து அவன் அதை பொறுப்பெடுத்து நடத்தணும். பிரியமானவர்களே, இப்ப கூட்டிட்டு வர்றான். தெய்வம் ஒரு நோக்கத்தோட தான் அதை அனுமதிச்சாரு. நீ உன் தேசத்தையும் இனத்தை விடுன்னு சொன்னவர் லோத்துவ வீட்டுல விட்டுட்டு வாடான்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? இல்ல, தேவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. ஒருவேளை ஆபிரகாம் தேவன் சொல்லாத ஒன்றை செய்ததா இருந்தாலும் கூட God allowed Lot to accompany Abraham. ஆபிரகாமோடு கூட வருகிறதற்கு தேவன் லோத்தை அனுமதித்திருந்தார். காரணம் என்ன? தெய்வம் அங்க ஒரு அனாலஜி, அதாவது அங்க ஒரு ஒப்புமையை கொண்டு வருகிறார். ஒரு குமாரன் நஷ்டப்பட்டு போனான். லோத்து எதனால ஆபிரகாமை விட்டு பிரிஞ்சு போனா? சொத்து, ஒரே வார்த்தையில சொன்னா சுயசித்தம். தனக்கு தகப்பனா இருக்கிறவன கர்த்தர் அழைச்சாருங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். அவன் பின்னாடி வாயை மூடிட்டு போகணுங்கிறது அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப அவனுக்குள்ள ஒரு சுயசித்தம் கிரிய செய்து, அதனால தகப்பனுடைய கையில, தகப்பனுக்கு பதிலாய் தன் தகப்பனுடைய சகோதரன் கையில தான் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேன் என்கிறதை அறிந்தும் கூட அவன் சுயசித்தத்துல என்ன செஞ்சு போறா? விலகி போறான். அவன் ஆதாமுக்கு நிழலாய் கர்த்தர் அவனை வைத்திருந்தார். ஆதாமுக்கு தெரியும், தேவன் என்னை சிருஷ்டித்தார், தேவன் அவருடைய தோட்டத்தில் வைத்திருக்கிறார், தேவன் என்னை வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார், தேவன் எனக்கு போஷிக்கப்படுகிறதற்கு தேவையானவைகளை தந்திருக்கிறார், மகிமையினால் மூடியிருக்கிறார், ஆளுகையை தந்திருக்கிறார், கனத்துக்குரியவனாய் வைத்திருக்கிறார். எல்லாம் தெரியும். ஆனா சுயசித்தத்துல சர்ப்பத்தோட பேச்ச கேட்டுட்டு தேவ சித்தத்தை விட்டுட்டு வெளியே போனான். பிரியமானவர்களே, ஆதாமுக்கும் ஆதாமுடைய சந்ததிக்கும் நிழலாய் லோத்து காணப்படுகிறார். இப்ப தேவனுடைய திட்டம் என்ன? ஆதாம் விழுந்து போயிட்டான், ஆதாம் பாவம் செஞ்சிட்டான், நாசமா போடா,
எனக்கு இது மாதிரி 100 ஆதாம், 1,00,000 ஆதாம், 1 கோடி ஆதாம் என்னால உண்டாக்க முடியும். இல்லை, இல்லை பிரியமானவர்களே. இப்ப ஆதாமை மீட்டெடுக்க, ஆதாமின் சந்ததியை மீட்டெடுக்க தேவன் சித்தம் கொண்டபடியினால் ஏதேன்ல ஏதோ ஒரு மிருகம் கொல்லப்பட்டது, ஏதோ ஒரு மிருகம் ரத்தம் சிந்தினது, ஏதோ ஒரு மிருகத்தினுடைய மாம்சம் அங்கு பலியாய் கொடுக்கப்பட்டது. அதன் விளைவு தோலினால் ஆதாமுக்கு தெய்வமே வஸ்திரத்தை, உடையை உண்டு பண்ணி கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அப்ப லோத்து கொண்டு போகப்பட்டது, அடிமையாய் கொண்டு போகப்பட்டது. மனுக்குலம் பாவத்துக்கு அடிமையானதை காண்பிக்குது. ஆபிரகாம் அதை அவர் லோத்துவை மீட்டு கொண்டது. தேவனுடைய திட்டத்துல ஆதாமின் சந்ததி அழிந்து போகிறது அவருடைய திட்டத்துல இல்ல. அழிவுக்குரியவனை மீட்டெடுக்க வேண்டும், மரணத்துக்குரியவனை ஜீவனுக்குள் கொண்டு வர வேண்டும், விழுந்து போனவனை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று தேவன் திட்டம் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த திட்டம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம அந்த இடத்துல உட்கார்ந்து ஒரு அல்லேலூயா சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, நாம் பிசாசுக்கு அடிமைகளாய் இருந்திருப்போம். பிரியமானவர்களே, இப்ப ஒரு குமாரன் மீட்கப்பட்டான். இந்த குமாரன் விழுந்து போன மனுக்குலத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது, வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவர், ஒரு உற்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். ஆபிரகாமுடைய ஜீவியத்திலும் சாராளுடைய கர்ப்பத்திலும் இப்ப மரணம் நெருங்கிட்டு இருக்கு. வசனம் சொல்லுது, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, கர்ப்பத்துல மரணம் வந்துருச்சு. ஆபிரகாமுக்குள்ள மரணம் வந்துச்சுன்னு சொல்லல, ஆனா சாராளுடைய கர்ப்பத்துல மரணம் வந்துருச்சு. இன்னும் சொல்ல போனா 90 வயசு 100 வயசு 2 பேருமே சீக்கிரத்துல செத்து போகணும். ஆனால் தெய்வம் அந்த மரணம் கிரியை செய்கிற இடத்துல ஜீவனை வெளிப்படுத்த சித்தம் கொண்டார். ஏன்னா ஆபிரகாமுக்கு இப்ப தெய்வம் வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குமாரனை கொடுக்க தீர்மானித்து விட்டார். ஒரு உற்பவ கால திட்டத்தில் நான் வீட்டிற்கு திரும்ப வருவேன். இன்னைக்கு போறேன், நான் வருவேன். திரும்ப நான் வரும்போது சாராள், அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் குமாரனை பெற்றெடுத்து அணைத்து கொண்டிருக்கும் பொழுது, நான் உன் வீட்டிற்கு திரும்ப வருவேன். ஒரு உற்பவ கால திட்டம் தொடங்கும். உற்பவ காலம்னா பிறப்பு, ஒரு பிறப்பின் திட்டம் தொடங்கும். எப்ப ஈசாக்க தூக்கி இப்படி நெஞ்சில சாராள் வச்சுக்கிட்டு இருந்தாலோ ஆபிரகாமுக்கு தெரிஞ்சு போச்சு, தேவன் என் வீட்டிற்குள் வந்துட்டாரு, ஒரு புதிய பிறப்புக்கான வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு குமாரன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளில் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தா, சர்வவல்ல உள்ள தேவன், நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு. இயேசுவை வெளிப்பாடாக பேர் மட்டும்தான் சொல்லல, ஆண்டவர் குமாரன் குமாரன் குமாரன். இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறான் தனக்கு குமாரன். ஆனா என்ன சொல்றாரு, சாராள் ஒரு பிள்ளைய அணைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு உற்பவ கால திட்டம் தொடங்கிருச்சு. ஒரு குமாரன், அது உனக்கு கொடுக்கப்பட்ட குமாரன் ஈசாக்கு, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, அவர் அற்புதமானவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் நீதியின் ராஜா, அவர் பரிசுத்தத்தில் ஆளுகை செய்கிறவர். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம்னா அப்படியே சட்டி சட்டியா பொன்னையும் வெள்ளியையும் வைடூரியத்தையும் கொடுக்கல, ஒரு குமாரனை கொடுக்கிறேன், குமாரனை குறித்த வெளிப்படுத்தலை கொடுக்கிறேன். குமாரன் பிறப்பதற்கான திட்டத்தை ஆபிரகாமே உன் வீட்டுக்குள்ள நான் கொண்டு வர்றேன். நீ உனக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, நீ உலகத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன் அல்ல, நீ தேவனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன், நீ ஒரு குமாரனுக்காக தெரிந்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா.
தெய்வம் ஒரு குமாரனுக்காக ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். ஒரு குமாரனுக்காக ஈசாக்கை தெரிந்தெடுத்தார். ஒரு குமாரனுக்காக ஈசாக்கை பலியிடும்படி சொன்னார். ஈசாக்கு பலியானானா? கட்டியாச்சு, கையையும் காலையும் கட்டி படிக்க வச்சாச்சு, கத்தியையும் ஓங்கியாச்சு. ஆனால் ஈசாக்கு ஜீவனுக்குரியவன், மரணத்தில் இருக்கிறவனை நான் மீட்கிற கர்த்தர். குமாரன் மூலமாக மரணத்துக்கு குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் குமாரனுடைய பலியின் மூலமாக, குமாரனுடைய இரத்தத்தின் மூலமாக நான் மீட்டெடுக்கிற தேவன். நான் அநாதி திட்டத்தை உடையவர். அதே நேரத்தில் இப்ப ஆபிரகாம் பலியும் செலுத்தி ஆகணும். திரும்பி பாரு, திரும்பி பார்த்தா புதர்ல ஒரு ஆட்டு கடா இருக்கு, கொண்டு வந்து பலியிடு. அங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. பிரியமானவர்களே, பலி என்பது நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறது. இப்ப குமாரனுடைய பலியை குறித்த வெளிப்பாட்டை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். இழந்து போன மனுக்குலத்தை மீட்கிறதுக்கான வெளிப்பாடு லோத்து மூலம். வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குமாரன் வருவார். ஈசாக்கு மூலம் ஒரு குமாரன் பலியிடப்படுவார். பாவ மனுக்குலம் அந்த பலியின் மூலமாக மீட்கப்படும். ஆபிரகாம் ஆசீர்வதிப்பேன் சொன்னது காசு பொருள் பணம் அல்ல, பரலோகத்தை குறிச்ச வெளிப்பாடு, தேவனை குறிச்ச வெளிப்பாடு, மீட்பை குறித்த வெளிப்பாடு, பரிசுத்தத்தை குறித்த வெளிப்பாடு, பலியை குறித்த வெளிப்பாடு, இயேசுவை குறித்த வெளிப்பாடு, தேவ ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு. மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து அவன் ஆசீர்வதிச்சப்போ அவன் குமாரனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக் கொண்டான். மீட்பை குறித்த வெளிப்பாடு. இந்த மாம்சம் கிழிக்கப்படலைன்னா, அந்த ரத்தம் சிந்தப்படலைன்னா மீட்பு மனுக்குலத்துக்கு இல்லை. மீட்பை குறித்த வெளிப்பாட்டை குறித்தார். மனுக்குலம் மீட்கப்படும், மனுக்குலம் பரிசுத்தமாக்கப்படும். மனுக்குலத்திற்காக ஒரு குமாரன் வருவார். பாவிக்காக ஒரு பரிசுத்த தெய்வம் தன் ஜீவனை கொடுக்கும்படிக்கு குமாரனாக இந்த பூமிக்கு வருவார். நம்ம எல்லாம் நினைக்கிறோம் ஆசீர்வதிச்சானோன்னு அப்படி பேங்க் அக்கவுண்ட்ல ஒரு 1000 கோடி ரூபாய் போட்டு போயிட்டாரு. அவன் ஆவியில அப்பத்தையும் திராட்சரசத்தையும் வச்சுட்டாரு. அவன் ஆவியில குமாரனை வச்சாரு. அவன் ஆவிக்குள்ள மீட்பை குறிச்ச தரிசனத்தை வச்சாரு. அது ஆபிரகாமுக்கு புரிஞ்சுதா இல்லையாங்கிறத வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாட்டையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். எப்ப அப்பமும் திராட்சரசமும் பெற்றுக் கொண்டானோ அவன் குமாரனை குறித்து மட்டும் தரிசனத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, வெளிப்பாட்டை பெற்றுக் கொள்ளவில்லை, பரலோக ராஜ்யத்தை குறித்து பெற்றுக்கொண்டான். வாசி எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாரா தேவன், அதுக்கு முந்தின வசனம் சேர்த்து வாசி. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்து. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். பிரியமான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஊழியக்காரனே கழுத்துல எரும மாட்டு சங்கிலி மாதிரி இவ்வளவு பெருசு போட்டுக்கிறான். கையில பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய காப்பு போட்டுக்கிட்டு ஊழியக்காரன் கையை இப்படி ஆட்டிட்டு நடக்கிறான். 4 விரல்ல மோதிரம் போட்டுக்கிட்டு ஆட்டிட்டு நடக்கிறான். அறிவே இல்லாத, பரலோகத்தை குறித்த வெளிப்பாடே இல்லாத, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு கொஞ்ச அறிவு கூட இல்லாத ஊழியர்கள் இன்றைக்கு சபையை நாசமாக்கிட்டு இருக்கிறாங்க. ஆபிரகாமுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன? கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம். என்ன நகரம் அது? அது பேர் என்ன? அந்த நகரத்தோட பேர் என்ன? விடிய விடிய கதை கேட்டு எவனோ என்னமோ சொன்னானோ, புதிய எருசலேம். சபைக்கு புதிய எருசலேம்
குறிச்சு வெளிப்பாடு இல்ல, சபைக்கு தேவன் ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு இல்ல, சபைக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு இல்ல, சபைக்கு தேவனுடைய செயல்பாட்டை குறித்த வெளிப்பாடு இல்ல. இந்த புதிய எருசலேமை இசைவனைப்பான நகரமாய், தேவனுடைய வாசஸ்தலமாய், பரிசுத்த ஆலயமாய், மகாராஜாவின் நகரமாய், தேவனுடைய வீடாய், அவருடைய மாளிகையாய் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இந்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் ஊழியக்காரன் பணத்துக்கு பின்னாடி, பொருளுக்கு பின்னாடி, ஐஸ்வர்யத்துக்கு பின்னாடி, நகைக்கு பின்னாடி, மனுஷருக்கு பின்னாடி, எல்லாத்துக்கும் பின்னாடி சபையும் ஓடுது, ஊழியக்காரன் ஓடிட்டு இருக்கிறான். ஆனா ஆபிரகாமுக்கு கிடைச்ச வெளிப்பாட்டினால வாக்குத்தத்தத்தின் உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் அவன் குடியிருந்தான். பிரியமானவர்களே, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்ல, இந்த உலகம் எனக்கு சொந்தம் இல்ல, இந்த உலகம் எனக்கு சாஸ்வதம் இல்ல, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அவர் அங்கிருந்து ரட்சகர் வெளிப்பட அவனோடு காத்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மத்தியில கமலாமா இருக்கிறாங்க. சொந்த தேசத்தை விட்டு வந்து 25 வருஷம் ஆயிடுச்சுங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு இந்தியா வந்து? எந்த வருஷம் வந்தீங்க? 2001. கிட்டத்தட்ட 25 வருஷம். இப்ப சொந்த தேசம் எது? இந்தியா இல்ல. இந்தியா வெளியேறிடுச்சு. உன் நாடு ஸ்ரீலங்கா அங்க போன்றுச்சு. இந்தியா சொல்லிருச்சு, ஏன்னா இவங்க பாஸ்போர்ட் வச்சு பிளைட்ல வந்த நாள் அகதியா வரல, உனக்கு இந்த நாட்டுல இடம் இல்லைன்னு திரும்பி போன. இப்ப ஸ்ரீலங்கா இவங்களை வரவேற்குமா? வரவேற்க யாராவது காத்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்ல. இந்தியாவும் சொந்த நாடு இல்ல, இப்ப இலங்கையும் சொந்த நாடு இல்ல. பிரியமானவர்களே, ஆபிரகாமுடைய நிலைமை அதுதான். அவன் பரதேசிய போல வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா உயிர் போகுதுன்னா கூட ஐயோ தூக்க முடியலையே, ஐயோ சேர தூக்க முடியலையே, பைத்தியக்கார கூட்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு ஒரு தேவ மனிதன் தேவனை குறிச்சு வெளிப்பாடு கிடைச்சப்போ பூமியில எப்படி வாழ்ந்தானா? வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவன் கூடாரங்களில் குடியிருந்தான். கடைசியில சொன்னாரு, அவன் நினைச்சா ஈசாக்கு எனக்கு பெருசு, என் பொக்கிஷம். ஒரு நாள் சொன்னாரு கர்த்தர், அந்த பொக்கிஷத்தையும் கொண்டு எங்க வையே காலி பண்ண. பிரியமான தெய்வ ஜனமே, பலியில் தெய்வம் நமக்கு சில பாடங்களை கற்றுத் தருகிறார். Every sacrifice to God enables us to fight against devil and his kingdom. கர்த்தருக்காக நீங்க என்னென்ன பலியாய் செலுத்துகிறீர்களோ அந்த பலி பிசாசுக்கும் அவன் ராஜ்யத்துக்கும் எதிராய் உங்களையும் என்னை யுத்தம் பண்ணும்படி கொண்டு வருகிறது. நான் என்னத்தை எல்லாம் பலிபீடத்தின் மேல வைக்கிறேனோ, கர்த்தருக்காக எதையெல்லாம் பலியாய் சமர்ப்பிக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நான் சத்துருவோடு, பிசாசோடு, இருளின் அதிகாரத்தோடு நான் யுத்தம் பண்ணுகிறேன். நம்பர் 1. நம்பர் 2, நீங்க கர்த்தருக்காக ஒரு பலியை நீங்கள் செலுத்தும் பொழுது அந்த, இப்ப நல்லா கவனிங்க, இப்ப இதை நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஈசாக்கு யாருக்கு நிழல்? கர்த்தராகிய ஆபிரகாம் யாருக்கு நிழல்? பிதாவாகிய. இப்ப இயேசுவ கல்வாரி சிலுவையில் அடிச்சு தொங்க விட்டாச்சு. பூமி என்ன ஆச்சு? அந்தகாரப்பட்டுச்சு, அதிர்ந்தது, இருள் சூழ்ந்தது. There was a battle on the cross of Calvary. கல்வாரிங்கிறது ஒருத்தர ஏதோ பரிதாபமா கத்திக்கிட்டு இருக்கிற இடம் இல்ல. அவர் ஆவியில போராடுறாரு, பாவத்தை நிர்மூலமாக்குறாரு. பாவத்தின் அதிகாரி ஆகிய பிசாசு என்ன பண்றாரு? தலைய நசுக்குனாரு. There was a battle, there was a fight on the cross of Calvary. கல்வாரியிலே ஒரு பெரிய யுத்தத்தையே அவர் நடத்தி முடிச்சிட்டு கடைசியில் என்ன சொல்றாரு? எல்லாம்
யுத்தம் முடிஞ்சிருச்சு, நான் ஜெயிச்சுட்டேன், பிதாவே உங்களுடைய கரத்துல நீர் எனக்கு அனுப்பின வேலையை முடிச்சு ஜெயத்தை நான் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், நான் என்ன அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து விட்டேன். ஒரு பலி யுத்தத்தை கொண்டு வருகிறது, இரண்டாவது பலி ஜெயத்தை கொண்டு வருகிறது, மூன்றாவது நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு பலியும் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இப்ப ஆபிரகாம் கிட்ட பலியா செலுத்துறதுக்கு பிள்ளை இல்ல, அவன் யுத்த காலத்துல நிக்கிறான், அவன்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவன் மீட்டி எடுத்து வந்த மனுஷரை எல்லாம் என்ன பண்ணிட்டான், சோதோமின் ராஜா கிட்ட. இப்ப அவன் கையில என்ன இருக்கு, ஆடு மாடு கொள்ளை பொருட்கள். அதுல இருந்து அவன் என்ன செய்யறான், தசம பாகத்தை மெல்கிசேதேக்கின் கையில கொடு. ஏன்னா அவனுக்கு பலி செலுத்துறதுக்கு வேற ஒண்ணும் இல்ல. தசம பாகம் அவன் கர்த்தருடைய கரத்துல பலியாக செலுத்துகிறான். பிரியமானவர்களே, தசம பாகத்துல 4 விதமான ஆசீர்வாதங்கள் உண்டு. தசம பாகத்தை நான் கர்த்தருக்கு செலுத்தும் பொழுது நான் கர்த்தருடைய அதிகாரத்தின் கீழ் நானும் என் வீடும் கடந்து வருகிறோம். நேரம் இல்ல, வசனம் இருக்கு, நான் அதெல்லாம் வாசிக்கிறதுக்கு. when I pay tithe, நிறைய பைத்தியக்காரன் பிரசங்கம் பண்ணுவான் புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் எல்லாம் கிடையாதுன்னு. ஆனா இயேசு தெளிவா சொல்லி இருக்கிறாரு, பரிசேயர் தசமபாகத்தை செலுத்திட்டு நீதியையும் இரக்கத்தையும் அன்பையும் விட்டுட்டாங்க, நீங்கள் அவைகளையும் செலுத்த வேண்டும், இவைகளையும் விடாதிருக்க வேண்டும். சோ நிறைய பைத்தியக்காரன் பவுல் சொல்லல பேதுரு சொல்லன்னு கதை சொல்லுவான். you need not to worry about that. தசம பாகம் என எனக்கு பலி செலுத்துறதுக்கு நிழலாய் என்னை நானே பலியாய் கொடுக்கணும். அதுக்கு ஒரு அடையாளமாகத்தான் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும். இது ஆபிரகாமுக்கு வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டது. அந்த நாட்கள்ல அவன் மெல்கிசேதேக்கை தன்னுடைய ராஜாவாய் பார்த்தான். ஏன்னா ஆபிரகாம் பரதேசி. இப்ப ஆபிரகாம் தான் ராஜா இல்ல, தான் பரதேசிங்கிறத 100% உணர்ந்திருந்தான். அப்ப தன்னை ஆளுகை செய்கிறது யாரு, தேவன். தன்னை ஆளுகை செய்கிறது யாரு, தேவன். தசம பாகம் என்பது தேவனுடைய அத்தாரிட்டிய அதிகாரத்தை அக்னாலெட்ஜ் பண்றது அல்லது ஏற்றுக்கொள்றது. அப்ப அவன் மெல்கிசேதேக்குக்கு தசம பாகம் கொடுத்த பொழுது அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, மெல்கிசேதேக்கு முன்னாடி முட்டி போட்டுட்டான், கையை தூக்கிட்டான். I belong to God, நான் தேவனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவன். பிரியமானவர்களே, தசம பாகத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது you come under the authority of God. இரண்டாவது, தேவனுடைய அதிகாரம் தசம பாகம் செலுத்துகிறதின் மூலமாய் இப்ப அந்த தேவனுடைய அதிகாரம் உங்களை சுற்றில என்ன செய்து இப்போ பாதுகாக்க. you are coming under the protection of God. இவன் தசம பாகத்தை கொடுத்தனால எங்க யார் கையிலையாவது ஆபிரகாம கர்த்தர் அடிமையா ஒப்பு கொடுத்தாரா, ஈசாக்க ஒப்பு கொடுத்தாரா, யாக்கோப ஒப்பு கொடுத்தாரா? ஆனா யாக்கோபின் சந்ததியை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அவங்க விக்கிரகத்துக்கு பின்னாடி போனனால. So when they gave tithe, tithe ஆபிரகாமுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு பின்னாடிதான் அது பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு அது வெளிப்பாடாய் கொடுக்கப்பட்டது, அன்பின் வெளிப்பாடு. அப்ப தசமபாகத்தை கொடுத்தப்போ அவன் தேவனுடைய பாதுகாவலுக்குள்ள வந்தான். அடுத்தது ஆபிரகாம் தசமபாகம் கொடுத்தான், இவன் என்னத்தை கொடுக்கிறான் மெல்கிசேதேக்கு, அப்பமும். அப்ப தசம பாகத்தை கொடுத்த பொழுது அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். என்ன ஆசீர்வாதம், குமாரன். அப்பமும் திராட்சரசமும் யார காமிக்குது, குமாரன். பிரியமானவர்களே, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அவன் கையில ஈசாக்கு இருந்திருந்தா அன்னைக்கு ஈசாக்க கர்த்தருக்கு பலியாய் கொடுத்திருப்பான். அவன்கிட்ட இருந்ததெல்லாம் ஆடு மாடு. அப்ப கர்த்தருக்கு அவன் செலுத்தினான்னு சொன்னா அவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆட்டையும் மாட்டையும் பலி செலுத்தி இருக்கணும். தசம பாகம் எதற்கு அடையாளம் என்றால் சாக்ரிஃபைஸ், பலிகளுக்கு அடையாளம். பிரியமானவர்களே, அடுத்தது அதனால் அவன் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான். அடுத்தது தசம பாகம் நம்மை தேவ சித்தத்திற்குள்ளும் தேவ திட்டத்திற்குள்ளும் கொண்டு வருகிறது. யாக்கோபு சொல்றான், இந்த இடத்துல இருந்து நான் போயிட்டு திரும்ப வந்தா தேவரீர் எனக்கு உண்ண உணவும்
எல்லாம் கொடுத்து என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவீரே, ஆனால் இந்த நான் நிறுத்தின கல், இந்த தூண் தேவனுடைய வீடாகும், தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் தசமபாகம் செலுத்துவேன். ஐ வில் சாக்ரிஃபைஸ். தசமபாகம் ஆக்சுவலா என்ன, அன்னைக்கு காசு கிடையாது, ஆடும் மாடும் தான். அதை போய் ஆண்டவருக்கு செலுத்துவேன்னு என்னதான் செஞ்சாகணும்? பலி செலுத்தணும், பலி செலுத்தணும். பிரியமானவர்களே, தசமபாகம் பலிக்கான நிழல். பிரியமானவர்களே, அதனாலதான் மாமா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரும் பொழுது 35:1 வாசிங்க. ஆதியாகமம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். பலிபீடம் எதுக்கு? பலி செலுத்துறதுக்கு. அவன் திரும்ப தகப்பன் வீட்டுக்கு வந்தா என்ன செய்யணும்? பலி செலுத்தணும். ஆனா இது தெய்வம் சொல்றதுக்கு முன்னாடி போற வழியிலே அவன் என்ன தீர்மானம் பண்றான்? தேவரீரனை திரும்ப கொண்டு வந்தால் நான் உமக்கு எல்லாவற்றிலும் தசமபாகம். தசமபாகங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அந்த பலிங்கிற வார்த்தையை போடுங்க. தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் நான் பலி செலுத்துவேன், பலி செலுத்துவேன். பிரியமானவர்களே, நியாய பிரமாணத்துல பலி பிரமாணமாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆபிரகாமுக்கு பலி வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது, யாக்கோபுக்கு பலி வெளிப்பாடாக கொடுக்கப்பட்டது. ஏன்னா அந்த பலி ஆடு மாட்டை பற்றியது அல்ல, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியது. அவரே நம்மை நேசித்து நமக்காக தம்மை பலியாக கொடுத்திருப்பாரே, ஆனால் அவருக்கு பலி செலுத்துறதுல என்னங்க மடி, என்ன மனசு குறைஞ்சு போகுது, என்ன சஞ்சலம். எத்தனையோ பேருக்கு கேவலம் ஒரு 100 ரூபாய் தசமபாகத்துல உண்மையா இருக்க முடியல. 500 ரூபாய் தசமபாகத்துல நான் காசுக்காக இந்த பிரசங்கத்தை பண்ணல. தசமபாகம்ங்கிறது நீங்கள் உங்களை தேவனுக்கு பலியாக செலுத்துகிறதற்கு நிழலா இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எண்ணத்தை எல்லாம் கர்த்தருக்கு பலியாய் செலுத்துகிறீர்களோ, முதல்ல யுத்தம் கல்வாரியில, இரண்டாவது பிசாசின் மேல ஜெயம், மூணாவது பலி செலுத்தினதுனால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம், நாலாவது பலி செலுத்தினால ஆபிரகாமுக்கு இந்த வெளிப்பாடுகள் கிடைத்தது. அவன் கர்த்தருக்கு தசமபாகத்தை செலுத்துறான். அப்ப என்ன கொடுக்கப்படுது? அப்பமும் அவன் சாப்பிடுறதுக்கா, குடிக்கிறதுக்கா? ஆவியில கர்த்தரை குறித்து, குமாரனை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு குமாரனை குறித்த வெளிப்பாடை அவன் பெற்றுக்கொண்டான். அஞ்சாவது, நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்தும் பொழுது you trust the Lord. கர்த்தரை நீங்கள் நம்புறீங்க. கர்த்தரை நீங்க என்ன செய்றீங்க? நம்புறீங்க. You are trusting the Lord. உங்க நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்கு. கர்த்தருக்கு நீங்கள் பலிகளை செலுத்தும் பொழுது you put your trust on the Lord. அஞ்சாவது. ஆறாவது, பலி செலுத்துறனால நீங்க கர்த்தரோடு உடன்படிக்கை பண்றீங்க. வாசிங்க 50ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தசமபாகம் கொடுக்கும் பொழுது இட்ஸ் a sacrifice. அதன் மூலமாக கர்த்தரோடு என்ன செய்றீங்க? பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அப்ப உடன்படிக்கையின் பரிசுத்தவான்களை தான் அவர் தன்னிடத்துல கூட்டி சேர்த்துக் கொள்ளுகிறார். ஒரு பக்கம் உடன்படிக்கை, இன்னொரு பக்கம் ஃபெல்லோஷிப். பலியினால ஒரு உடன்படிக்கை. சாதாரணமா உடன்படிக்கை நம்ம எப்ப பண்ணுவோம்? அது கரெக்டா சொல்லிடுறாங்க. நியூ இயர்ல பண்ணுவான்லாம் சொல்றது இல்லை. ஒருத்தன் 9 வருஷத்துக்கு முன்னாடியே அப்ளிகேஷன் போட்டுட்டு ரெடியா இருக்கிறான். 32 வயசுல பொண்ணு கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கே அப்ளிகேஷன், அதுக்காக ஜெபம் வேற பண்ணுங்கிறான். உடன்படிக்கை என்ன? உடன்படிக்கை வாழ்விலும் தாழ்விலும், இன்பத்திலும் துன்பத்திலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், மரணம் நம்மை பிரிக்கும் வரைக்கும். 2 பேரும் நான் கையை பிடிச்சா நல்லா இருக்கும். இங்க வா, இங்க வா. 2 பேரும் ஏய், ஓரினச்சேர்க்க கல்யாணம்னு சொல்லிவிடாதீங்க. இன்னொரு பையனை நிக்க வச்சா நல்லா இருக்காது. ஒரு உதாரணத்துக்காக இப்போ
கையை பிடிச்சு கொடுத்துட்டு என்ன உடன்படிக்கை? தப்பா வீடியோல பாக்குறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு, வாழ்விலும் தாழ்விலும் இப்ப 2 பேரும் உடன்படிக்கை பண்றாங்க. அதுல இப்ப நல்ல கவனிங்க. இப்ப தாழ்வு வருது. இப்ப இந்த ஆளால இந்த ஆளுக்கு ஒரு தாழ்வு வருது, ஏதோ ஒரு குறைவு வருது. இந்த ஆளு என்ன செய்யணும்? சனிய மூஞ்ச பாரு மூதேவி, உன் மூஞ்ச பார்த்தா விளங்குமா? பச்சை தண்ணி கூட கிடைக்காது. சனிய அப்படின்னு சொல்றது இல்ல. இந்த தாழ்வு வரும் பொழுது இந்த ஆளு சாக்ரிஃபைஸ் பண்ணி, இந்த ஆளை தாழ்வுன்னா கீழே போகுது, இந்த ஆளை என்ன செய்யணும்? தூக்கணும். அதுக்குத்தான் வாழ்வு. அப்ப இங்க உடன்படிக்கையில இங்க ஒரு பலி வரணும், தன்னை பலியாய் ஒப்பு கொடுக்கணும். சரி, இப்போ ஒரு ஆளுக்கு வாழ்விலும் தாழ்விலும், அடுத்தது இன்பத்திலும். இப்ப இந்த ஆளு துன்பம் மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு வைப்போம், சும்மா ஒரு பேச்சு. இப்ப இந்த ஆளு என்ன செஞ்சாகணும்? உடன்படிக்கை என்ன? இன்பத்திலும். இப்ப துன்பம் கொடுத்தாலும் இந்த ஆளு தன்னுடைய இன்பத்தை என்ன பண்ணியாகணும்? உடன்படிக்கை நிமித்தம் சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும். சாக்ரிஃபைஸ் பண்ணியாகணும். அங்க ஒரு பலி. கல்யாணம்னா ஒரு பொம்பளைய சொந்தமாக்கிக்கிறதுக்காக உள்ளது இல்ல. என்னமோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனாலதான் உலகத்துல சொல்லி பார்த்தான், வீட்டை கட்டி பாரு, கல்யாணத்தை மோனே வாடி கல்யாணம் பண்ணி வைப்போம், அப்புறம் தெரியும் டப்பா ஆடுற டான்ஸ். யூ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். நீ அந்த பலியா ஒப்பு கொடுக்கணும். எப்படி கிறிஸ்து தன்னுடைய சபைக்காக தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்தாரோ. இது கல்யாணம் பண்ண கேஸ் 1 2 3 4 5 6 தான். இன்னும் ஒரு ஆள் இருந்தா பூர்ணமாயிருக்கும். சபை பூர்ணமா இல்ல. அதுக்குதான் இவன் சீக்கிரம் டிக்கெட் கொடுங்கடான்னு கேட்டு நிக்கிறான் போல இருக்கு. 7 ஆயிரம். நம்ம எத்தனை பேர் உடன்படிக்கை பண்ணிட்டு நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கோம்? நான் இங்கே கேட்க முடியாது. உடன்படிக்கை என்ன? பலி. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? ஒருத்தி கிடைச்சான்னா கழுத்தை பிடிச்சி ஏறி காலத்துக்கு மேல போட்டு குடுமைய பிடிச்சு அப்படியே குதிரை ஆட்டம் ஆட்டுறதுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாருன்னு நினைச்சிருக்கிறோம். இல்ல, மேரேஜ் இஸ் அபவுட் சாக்ரிஃபைஸ். இதெல்லாம் கல்யாணத்துல எவனும் பிரசங்கம் பண்றது இல்ல. ஏன்னா பிரசங்கம் பண்றது 10 நிமிஷத்துக்குள்ள பிரசங்கத்தை முடிச்சிடும். 10 நிமிஷத்துல என்ன மண்ணாங்கட்டிய பிரசங்கம் பண்றது? கல்யாணம்னு சொன்னால் அந்த உடன்படிக்கையிலே வாழ்விலும் தாழ்விலும். சரி, கையை பிடிச்சிட்டு ராத்திரி வீட்டுக்குள்ள போகும்போது, எங்க காய்ச்சல் அடிக்குதுங்க, ரொம்ப காய்ச்சல் அடிக்குதுங்க உடம்பு, எப்படி இருக்கும்? இந்த வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே எப்படி இருக்கும்? பட் அந்த ஆளு சாக்ரிஃபைஸ் பண்ணி, ஏன்னா இன்பத்திலும் துன்பத்திலும் சுகத்திலும் நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் கல்யாணம்ங்கிறது அப்படியே ரெக்க கட்டி பறக்குது மனசுன்னு சொல்றதுக்காக உள்ளதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கல்யாணம் அதுக்கல்ல. கல்யாணம் ஒரு உடன்படிக்கை, கல்யாணம் ஒரு பலி. அதனாலதான் கல்யாணத்தை பத்தி பவுல் எழுதிட்டு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். கிறிஸ்து சபைக்காக தன்னை தியாகம் பண்ணது போல எத்தனை புருஷன் தன் மனைவிக்காக தியாகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறான். ஆனா இவங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? கல்வியை இருக்கிற வரைக்கும் கிட்ட இல்லைன்னா ஒரு போட்டு தள்ளி போயிடுச்சுன்னா இன்னொருத்திய கட்டிக்கிட்டு லைஃப் ஜாலியா ஓடலாம். ஊழலா ஜிங்கலாலா அப்படின்னு போயிடலாம். நல்ல வேளை 2 பேரும் கவனிக்கல. பிரியமானவர்களே, the reality of marriageங்கிறது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் இடையே இருக்கிற உறவு. மேரேஜ்ங்கிறது என் விருப்பத்தை, என் இச்சைய, என் பெருமைய, என் அதிகாரத்தை, என் ஆணவத்தை காமிக்கிறதுக்காக தெய்வம் உண்டாக்குறது இல்ல. கிறிஸ்து சபைக்காக தன்னையே பலியாய் கல்வாரியில் ஒப்பு கொடுத்தது போல ஒரு திருமணம்ங்கிறது உடன்படிக்கை, பலி, 2 சேர்ந்ததுதான் திருமணம். உடன்படிக்கையில நீங்க வர்றீங்க பலியின் மூலமாய். பலியின் மூலமாய் நீங்கள் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டு ஐக்கியத்துக்குள்ள வர்றீங்க. அடுத்தது பலியின் மூலமாய் தேவ சித்தத்துக்குள்ள, தேவ திட்டத்துக்குள்ள. இப்போ ஒரு சின்ன உதாரணம், 2 பேரை கல்யாணத்துல இணைச்சு வைக்கிறோம். என்ன காரணம்?
தேவ சித்தம் என்ன? மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல. இப்ப நீங்கள் பலுகி பெருகி பூமியை, அது பழைய ஏற்பாட்டுல. இப்பெல்லாம் பலுகி எல்லாம் பெருக ட்ரை பண்ணாதீங்க, நம்ம சிக்கல்ல மாட்டிக்குவீங்க. இப்ப நீங்க செய்ய வேண்டியது தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படி. அது ஒன்னா இருந்தாலும் போதும், அது ஒரு பிள்ளை இருந்தாலும் போதும். அது பரிசுத்தம் உள்ள பிள்ளையா, அது தேவ சித்தம் செய்யற பிள்ளையா, அது ஒழுக்கம் உள்ள பிள்ளையா, அது கர்த்தருடைய வழியில நடக்கிற பிள்ளையா இருந்தா அதுவே ஒரு கோடி சந்ததிக்கு சமம். உடன்படிக்கை நம்மை கொண்டு வர்றது மட்டுமல்ல, தேவனோடு ஐக்கியமாக்குறதும் அல்ல. பலி என்பது நம்மை தேவ சித்தத்திற்குள்ள கொண்டு வருகிறது. பிரியமானவர்களே, அப்ப நீங்க நல்லா கவனிங்க. அப்பமும் திராட்சரசமும் குமாரனை குறித்த வெளிப்பாடு. அந்த வெளிப்பாட்டை தான் ஆசீர்வாதமா பெற்றுக்கொண்டான். அந்த வெளிப்பாட்டை அவன் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொண்ட பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை கர்த்தர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். முதல்ல குமாரனை குறிச்ச வெளிப்பாடு, அடுத்து தேவன் தாமே கட்டி உண்டாக்க போகிற அஸ்திபாரங்கள் உள்ள ஒரு நகரத்தை குறிச்ச வெளிப்பாடு. இதெல்லாம் வந்தப்ப அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? இந்த பூமியில நான் அந்நியனும் பரதேசி, இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, இந்த பூமி எனக்கு சாஸ்வதம் இல்லை, நான் இந்த பூமிக்காக வாழல, என் ஆண்டவருக்காக வாழும்படி கர்த்தர் என்னை முன்குறித்திருக்கிறார், என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப மூணாவது தசம பாகம் எதுக்கு அடையாளம் நான் சொன்னேன்? பலி. அன்னைக்கு காசு கொடுத்து தெய்வத்தை காணிக்க கொடுத்து காக்கா பிடிக்கிறதுக்கு அல்ல, இருந்ததெல்லாம் அவங்ககிட்ட ஆடும் மாடும் தான். அந்த தசம பாகத்தை அப்படியே ஆடு மாடா கொண்டே கொடுக்கறது இல்ல, அதை வெட்டி அதை சர்வாங்க தகன பலியாய் கர்த்தருக்கு செலுத்துவது. அதனாலதான் பவுல் எழுதுறாரு ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று உங்கள் சரீரங்களை தேவனுக்கு ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கிறதுனால தேவனுக்கு பிரியமும் நன்மையும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்க. இந்த பூமி சொந்தம் இல்ல, மறுரூபம் ஆகுங்க. குமாரனோடு போய் சேரணும், அவர் வரப்போகிறார். இங்க ஒருத்தன் மனைவிக்கு அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறார். அவரை சந்திக்க ஆயத்தப்படணும், அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படணும். கல்யாணம் பண்ணின ஆளு ஏண்டா பண்ணுனேன்னு புலம்புது, பண்ணாதவன் எப்போ கல்யாணம் என்று ஏங்குதே உள்ளம்னு ஒருத்தன் பாட்டு பாடிட்டு இருக்கிறான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகும். கர்த்தர் கல்யாணத்தை கொடுத்தா அனுபவிச்சுக்கணும், வேண்டான்னு சொல்லல. ஆனா நம்முடைய நோக்கம் அதல்ல, அவர் வரப்போகிறார். பலியினால் உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னோடு சேருங்கள் மத்திய ஆகாயத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்க போகுது. அதுக்கு ஆயத்தப்படுவோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் அப்பமும் திராட்சரசத்தை பெற்றுக்கொண்டான், ஜீவனை பெற்றுக்கொண்டான், ரட்சிப்பை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான், பலியை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான், குமாரனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான், பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு. அதுதான் மெல்கிசேதேக்கு அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அவன் தசம பாகம் செலுத்தினான். எல்லாத்திலையும் பலி செலுத்தி, இந்த பூமியில நான் ஒண்ணு இல்ல ஆண்டவரே, என் சொத்து நீங்கதான், என் சொத்து நீங்கதான், எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. பாடுவோம் அந்த பாட்டை, எனக்கு எல்லாம் நீங்கதான். என்ன பாட்டுனே தெரியல பாருங்க. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்ப
சேர்க்கின்றோம் நேரத்திலே தாயுமானிரே. காயப்பட்ட நேரத்தில் நீ தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில் வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, ஆமென். எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. உன் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இந்த வாழ்க்கை பரலோகத்துல மட்டும்தான் சாத்தியம். பூமியில போராட்டங்கள் உண்டு. அந்த வாழ்க்கைக்கு ஆயத்தமாகும்படிக்கு அப்பமும் திராட்சை ரசமும் ஆசீர்வாதங்களும் பலியும் இந்த காலை வேளையில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. Have a revelation about the son. குமாரனை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு, உங்களை நீங்களே பலியாக தேவனுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொண்டேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொண்டேன் என்று பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் புறப்படும். அவருடைய மனவாட்டியாய் நாம் மாற்றப்படுவோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்களுடைய நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே உங்களை ஆராதிக்க, ஒரு புத்தியுள்ள ஆராதனை செய்ய நீர் எங்களுக்கு கொடுத்த நல்ல தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் நாங்கள் உம்மை ஆராதித்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு நீர் எப்படிப்பட்ட மேன்மைகளை வழங்கி இருந்தீரோ அதை விட மேலான மேன்மைகளை உம்மோடு சரீரமாய் மனவாட்டியாய் இணைக்கப்படுகிற மேன்மை எங்களுக்காக வைத்திருக்கிறீர். நாங்கள் வெளிப்பாட்டை பெற்று, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாட்டை பெற்று, உம்முடைய ஜீவனில் வளர்ந்து, உம்முடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் பங்காளிகளாகி, உம்முடைய வேருக்கும் சாரத்துக்கும் நாங்கள் பங்காளிகளாகி நித்திய நித்தியமாய்
உன்னதமாய் உம்மோடு இணைக்கப்பட்டு காணப்பட எங்களுக்கு உதவி செய்தருளும். அதற்காக நீர் எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஒருவேளை குறைவுகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால், ஆண்டவரே, அந்த நஷ்டப்பட்ட குமாரனை ஆபிரகாம் மீட்டு கொண்டது போல எங்களை திரும்பவும் நீர் சேர்த்துக் கொள்ளுகிறவராய், மீட்டெடுக்கிறவராய், பரிசுத்தமாக்குகிறவராய், எங்களை தகுதிப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். பரிசுத்த பந்தியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த பந்தியை ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நாம் இப்பொழுது வரிசையாய் முழங்கால் படியிடுவோம். பந்திக்கு நேராக நாம்